புனித ஜோசப் உயர்நிலைப் பள்ளி பிளாங்காலை 2023-2024 கல்வியாண்டின் ஆண்டறிக்கை. மூவேந்தர் ஆண்ட தமிழ்நாடு, முத்தமிழ் வளர்த்த தென்னாடு, வற்றாத நதியாம் தாமிரபரணி ஆறு, வளமை கொஞ்சும் வயலோடு, மரங்கள் கொஞ்சும் முகிலோடு, தேனோடு பாயும் பல நீரோடு, பாரதம் போற்றும் தமிழோடு, முக்கடலும் கூடும் குமரியோடு, மும்மதங்களும் சங்கமிக்கும் அழகிய மண்டபத்தோடு அமைந்துள்ளதுதான் பிளாங்காலை புனித ஜோசப் உயர்நிலைப் பள்ளி என்னும் அறிவு திருக்கோயில். 1982 உயர்நிலைப் பள்ளியாக உருவெடுத்த எம் பள்ளி பல சாதனைகளையும் சாதனையாளர்களையும் உருவாக்கி வரலாறு படைத்து 41வது ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது. இக்கல்வி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் 1000 மலர் பூக்கள் கொண்டு வாழ்த்தி வரவேற்கிறோம். பள்ளியின் நிர்வாகம். திருவனந்தபுரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய தூய ஜோசப் மகாண CMI துறவர சபையின் கன்னியாகுமரி வட்டார சபையின் கீழ் செயல்படும் கல்வி நிறுவனம்தான் நமது பள்ளி. இப்பள்ளியின் தற்போதைய தாளாளராக 1/6/2023 முதல் அருட்தந்தை ஜோசி தேவலக்கரா CMI அவர்கள் பொறுப்பேற்று வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். தலைமை ஆசிரியராக அருட்தந்தை லூக்கா கொல்லம்பரம்பில் அவர்களும், 14 ஆசிரியர்களும், 2 அலுவலக பணியாளர்கள், 1 தூய்மை பணியாளர், சத்துணவு அமைப்பாளர், சமையலர் 2, பள்ளி வாகன ஓட்டுநர் 1 என மொத்தம் 21 பேர் இப்பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்வியாண்டில் 124 மாணவரும் 91 மாணவியரும் என மொத்தம் 215 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். திட்டங்களும் செயல்பாடுகளும். ஒவ்வொரு கல்வியாண்டும் துவங்குவதற்கு முன்னர் அனைத்து ஆசிரியரிடமிருந்து கருத்துக்களை பெற்று அதன் அடிப்படையில் ஆண்டு திட்டம் தயாரிக்கப்படுகிறது. பின்னர் அவை மாத திட்டம், வார திட்டம் என பிரிக்கப்பட்டு முறையாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இடையிடையே ஆய்வு கூட்டங்கள் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெறுகிறது. பள்ளி பேரவை. ஒவ்வொரு திங்கள் கிழமையும் பள்ளி பேரவை நடைபெற்று வருகிறது. இக்கல்வி ஆண்டின் முதல் பள்ளி பேரவையில் புதிதாக பொறுப்பேற்ற தாளாளர் அருட்தந்தை ஜோசி தேவலக்கரா அவர்கள் தலைமையேற்று தேசிய கொடியினை ஏற்றி உரையாற்றினார்கள். புதிதாக இக்கல்வி ஆண்டில் 6ஆம் வகுப்பு மற்றும் பிற வகுப்புகளில் சேர்ந்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கிரீடம் சூட்டி கௌரவிக்கப்பட்டனர். ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகின்ற தேர்வுகளில் வகுப்பு வாரியாக முதல் மற்றும் 2ஆம் மதிப்பெண் பெறுகின்ற மாணவர்களுக்கு பள்ளி பேரவையில் பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கி சிறப்பித்து வருகிறோம். பள்ளி ஆண்டு விழா. எமது பள்ளியின் 40வது ஆண்டு விழா கடந்த ஆண்டு 2/12/2022 வெள்ளிக்கிழமை மதியம் 1:15 மணிக்கு பள்ளி கலையரங்கில் வைத்து நடைபெற்றது. ஆசிரியர் திருமதி மேரி பெர்னாந்தா அவர்கள் வரவேற்புரை கூறினார்கள். அப்போதைய தாளாளர் அருட்தந்தை தோமஸ் தெக்கேத்தலா அவர்கள் தலைமையேற்று உரையாற்றினார்கள். தலைமை ஆசிரியரால் ஆண்டறிக்கை அறிமுகப்படுத்தப்பட்டு டிஜிட்டல் முறையில் வண்ண படங்களுடன் அரங்கத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தமிழ் செம்மல் விருது பெற்ற கவிஞரும் எழுத்தாளரும் பேச்சாளருமாகிய குமரி ஆதவன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்களையும் பெற்றோர்களையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தார்கள். காட்டாத்துறை ஊராட்சி தலைவர் திரு இசையாஸ் அவர்களும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவி திருமதி ஜெப ஷைலா அவர்களும் வாழ்த்துரை வழங்கினார்கள். நிகழ்ச்சியினிடையே மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் குதூகலத்துடனும் வண்ணமயத்துடனும் நடைபெற்றது. திரளாக பெற்றோர்கள் குடும்பத்துடன் வருகை தந்தனர். கடந்த கல்வியாண்டில் கலை, இலக்கியம், விளையாட்டு, படிப்பு மற்றும் பிற துறைகளில் சாதனை புரிந்த மாணவர்களுக்கு
விருந்தினர்களால் பரிசுகள் வழங்கப்பட்டது. ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை ஆசிரியை ஷீனா மற்றும் பயிற்சி ஆசிரியர்கள் இணைந்து தொகுத்து வழங்கினார்கள். மாலை 6 மணி அளவில் ஆசிரியை திருமதி கிளாடின் சுஜி நன்றி கூற நாட்டுப்பற்றுடன் ஆண்டு விழா இனிதே நிறைவேற்றது. விளையாட்டு தின விழா. கடந்த கல்வியாண்டின் விளையாட்டு தின விழா டிசம்பர் 12ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. விளையாட்டு தினம் மாணவர்கள் மத்தியிலும் சமூகத்தின் பார்வையிலும் ஒரு விழிப்புணர்வையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக போதை விழிப்புணர்வு ஜோதி ஓட்டம் பள்ளியிலிருந்து அழகிய மண்டபம் சந்திப்பு வரை நடைபெற்றது. அதில் போதை விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கொண்டு மாணவர்கள் வரிசையாக முழக்கங்களோடு சென்றார்கள். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கண்ணனூர் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் திரு அருள்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு ஜோதி ஓட்டத்தினை துவக்கி வைத்தார். விழா விருந்தினர்களுக்கு அணிநடை மரியாதை செலுத்தப்பட்டது. விளையாட்டு போட்டிகள் நடத்தி பரிசு வழங்கி விளையாட்டு தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த உடற்கல்வி ஆசிரியருக்கு தாளாளர் அவர்களால் பாராட்டு கேடயம் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். விளையாட்டுத் துறையில் எம் பள்ளி மாணவர்களின் சாதனைகள். திருவட்டாறு சரக அளவில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் JS பவின்ஸ்டன் முதல் பரிசை பெற்றார். மாநில அளவில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான த்ரோபால் போட்டியில் ஜெயக்குமார் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்று பரிசு தொகையாக ரூபாய் 30,000 பெற்றார். தூத்துக்குடி மாவட்ட குத்துச்சண்டை கழகம் நடத்திய குத்துச்சண்டை போட்டியில் K. ரிஜோ 3வது இடத்தை பெற்றார். சரக அளவில் வட்டறிதல் போட்டியில் ஆண்ட்ரோ பெல்பின் முதலிடமும், நீளம் தாண்டுதல் போட்டியில் அபிஷா 2வது இடமும், நீளம் தாண்டுதலில் விஜிலாமோள் 2வது இடத்தையும், 1500 மீட்டர் ஓட்ட போட்டியில் S. சர்மி 2வது இடத்தையும், 80 மீட்டர் தடை தாண்டும் போட்டியில் JS ஜெர்சின் 2வது இடத்தையும் மாவட்ட அளவில் பெற்றார்கள். டென்னிகைட் போட்டியில் ராகவன் முதல் பரிசை பெற்றார். ஆசிரியர்களுக்கு புத்தாக்க பயிற்சிகள். ஆசிரியர் ஒருவர் வகுப்பின் மூத்த மாணவர். அவர் எப்போதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்தும் வண்ணம் ஆண்டுதோறும் பயிற்சிகள் பள்ளி கல்வித்துறையாலும் பள்ளி நிர்வாகத்தாலும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கல்வி ஆண்டு துவக்கத்தில் கற்பித்தல் ஒரு தெய்வீக பணி என்கிற தலைப்பில் மேல்பாலை ஹோலி ட்ரினிட்டி இன்டர்நேஷனல் ஸ்கூல் முதல்வர் திரு மரிய ஜோ ஜெகதீஷ் அவர்களால் பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. மாணவர்களுக்கு பயிற்சிகள். தற்காலத்தில் மாணவர்கள் சந்திக்கக்கூடிய உளவியல், உடலியல் மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கு வழிகாட்டுதலும் ஆலோசனைகளும் அவ்வப்போது வழங்கப்பட்டு வருகிறது. உளவியல் நிபுணர் அருட்தந்தை மார்டின் மற்றும் அருட்சகோதரி அவர்களின் வழிகாட்டுதலில் எம்பவர்மெண்ட் ஆஃப் பிசியோ சைக்கோ அண்ட் சோசியோ டெவலப்மெண்ட் என்கிற தலைப்பில் ஒரு நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. அருட்சகோதரி சூசா அவர்களின் தலைமையில் மாணவர்களுக்கான மோட்டிவேஷன் வகுப்பு நடைபெற்றது. மருத்துவர் அபிஷா அவர்கள் புகையிலை மற்றும் மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு வகுப்புகள் நடத்தினார்கள். பெற்றோர் ஆசிரியர் கழகம் ஒவ்வொரு கல்வியாண்டிலும் முதல் 2 மற்றும் 3ஆம் பருவங்களில் ஆண்டுக்கு 3 முறை பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் நடத்தி வருகிறோம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆசிரியர் பெற்றோர் சந்திப்பு நடைபெறுகிறது. ஜனநாயக அடிப்படையில் ஆரோக்கியமான கருத்துக்கள் பெற்றோரிடமிருந்து பெறப்பட்டு ஆசிரியர் மன்ற கூட்டங்களில் விவாதிக்கப்பட்டு மாணவர் நலன் சார்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக திரு வி. ஜான் வின்சென்ட் அவர்களும், துணைத் தலைவராக திரு ஜெகதீஷன் அவர்களும், செயற்குழு உறுப்பினர்களாக 13 உறுப்பினர்களும் தேர்வு செய்யப்பட்டு செயல்பட்டு வருகின்றனர். கல்வி சுற்றுலா. கற்றல் வெறும் வகுப்பறையோடு நின்றுவிடாமல்
களச்சூழல்களையும் நேரடி அனுபவத்தையும் மாணவர்கள் பெறும் பொருட்டு ஒரு நாள் சுற்றுலா மற்றும் 4 நாள் சுற்றுலா கள பயணங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. ஒரு நாள் சுற்றுலாவாக கன்னியாகுமரி, கயத்தாறு, மணப்பாடு, உபரி, தூத்துக்குடி ஆகிய இடங்களுக்கு மாணவர்கள் சென்று வந்தனர். 4 நாள் சுற்றுலாவாக மலைகளின் அரசி ஊட்டி, மைசூர் அரண்மனை, பெங்களூர் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் கண்காட்சி மையம் மற்றும் அது சார்ந்த இடங்களை மிக குறைந்த கட்டணத்தில் பார்வையிட்டனர். அறிவியல் கண்காட்சி. இக்கல்வி ஆண்டின் அறிவியல் கண்காட்சி 28/8/2023 அன்று நடைபெற்றது. மாணவர்கள் தங்களின் அறிவியல் சிந்தனைகளை ஆக்கப்பூர்வமாக காட்சிப்படுத்தியிருந்தார்கள். இதில் சிறந்த மாதிரியை செய்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் வேங்கோடு வெதானி நவஜீவன் கல்வி குழுமம் நடத்திய அறிவியல் கண்காட்சி நிகழ்ச்சியில் நம் பள்ளி சார்பாக 55 மாணவர்கள் கலந்து கொண்டனர். போட்டித் தேர்வுகள். மாநில அளவில் நடைபெறக்கூடிய உதவித்தொகைக்கான NMMS, NTSC, ட்ரஸ்ட் போன்ற தேர்வுகளுக்கு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு தினசரி காலையிலும் மாலையிலும் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. எதிர்காலத்தில் மாணவர்கள் நுழைவுத் தேர்வுகளையும் வேலைவாய்ப்புக்கான தேர்வுகளையும் எதிர்கொள்ளும் வகையில் ஒவ்வொரு கல்வி ஆண்டிற்கும் 3 முறை மாதிரி போட்டித் தேர்வுகளை பள்ளி அளவில் நடத்தி முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பெறக்கூடிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி ஊக்கப்படுத்துகிறோம். விழாக்களும் கொண்டாட்டங்களும். நம் பாரம்பரிய பண்பாட்டை மாணவர்களிடம் வளர்த்தெடுக்கும் விதமாக அனைத்து விழாக்களும் பள்ளியில் கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் விழா, ஓணத் திருவிழா, கிறிஸ்துமஸ் விழா, குழந்தைகள் தின விழா, ஆசிரியர் தின விழா, சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, கல்வி வளர்ச்சி நாள் போன்ற அனைத்து விழாக்களையும் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். இலக்கியம் என்ற துவக்க விழாவில் புலவர் முள்ளங்குழி பா. லாசர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். மாணவர்களுக்கு விழாக்கள் சார்பான போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கி கலை நிகழ்ச்சிகளும் நடத்தி வெகு விமரிசையாக கொண்டாடி வருகிறோம். சிறப்பு வகுப்புகள். 10ஆம் வகுப்பில் மாணவர்களுடைய தேர்ச்சி திறனை அதிகரிக்கவும் மொத்த மதிப்பெண்களை மேம்படுத்தவும் பெற்றோர்களின் ஒப்புதலுடன் காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும் தினசரி சிறப்பு வகுப்புகள் நடைபெறுகிறது. இதற்கு ஆரோக்கியமான ஒத்துழைப்பு நல்கி வரும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இதன் வழியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 10ஆம் ஆண்டு பொதுத் தேர்வில் மாணவி VU ஜெர்சி 468 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றார். தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற்று 100% தேர்ச்சியை பெற்றுள்ளோம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வி புறச் செயல்பாடுகள். அனைத்து துறைகளிலும் மாணவர்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக கராத்தே, சிலம்பம், நடனம், இசைப்பயிற்சி மற்றும் குத்துச்சண்டை போன்ற கல்வி புறச் செயல்பாடுகள் சார்ந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் மதியத்திற்கு பின்னர் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. சிலம்ப பயிற்சியாளராக காட்வின் ஜோஸ் மற்றும் ஸ்டெர்லின் ஆகியோரும், நடன பயிற்சியாளராக மார்த்தாண்டம் இன்ஃபன்ட் நடனப்பள்ளியின் பயிற்சியாளர் திருமதி சந்தியா அவர்களும், இன்டர்நேஷனல் கியோகுஷின் காய்கான் கராத்தே சார்பாக சென்சாய் எட்வர்ட் ஸ்மித் அவர்களுடைய வழிகாட்டுதலில் பயிற்சியாளர்கள் ஜஸ்டின் ஆலிவர் மற்றும் ஜாஸ்பின் தாஸ் ஆகியோரும், இசைக்கருவி மற்றும் வாய்ப்பாட்டு பயிற்சியை திருமதி மேபல் அவர்களும், குத்துச்சண்டை பயிற்சியினை திரு ஜஸ்டின் அவர்களும் சிறப்பாக பயிற்சி அளித்து வருகிறார்கள். மேலும் விளையாட்டு அமைப்புகள் மூலம் நடத்தப்படும் போட்டிகளில் சிலம்பம், கராத்தே, பாக்ஸிங், நடனம் ஆகியவற்றில் நம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளும் சான்றிதழ்களும் பெற்றுள்ளார்கள். பள்ளி நூலகம். மாணவர்களின் வாசித்தல் திறனை ஊக்குவிக்கும் வண்ணம் நூலகம் செயல்பட்டு வருகிறது. இதனுடைய பொறுப்பாளராக ஆசிரியர் திருமதி லீலாபாய் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள்.
தினசரி செய்தித்தாள்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாங்கப்பட்டு மாணவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். வாரம் ஒரு பாடவேளை நூலகத்திற்கு ஒதுக்கப்பட்டு ஆசிரியர் மேற்பார்வையில் மாணவர்கள் புத்தகங்களை வாசித்து குறிப்பெடுத்து பயன்பெற்று வருகிறார்கள். 30 மாணவர்களுக்கு தினசரி தி ஹிந்து நாளிதழ் சலுகை விலையில் வழங்கப்பட்டு வாசிப்பை ஊக்கப்படுத்தி வருகிறோம். மன்ற செயல்பாடுகள். எங்கள் பள்ளியில் தமிழ் மற்றும் சிறார் திரைப்பட மன்றம் ஆசிரியை திருமதி அனிஷா அவர்களாலும், ஆங்கில மன்றம் ஆசிரியை திருமதி ஜான்ஸ்லின் நீமா அவர்களாலும், கணித மன்றம் மேரி பெர்னாந்தா அவர்களாலும், அறிவியல் மற்றும் வானவில் மன்றம் திருமதி செல்விகலா அவர்களாலும், சமூக அறிவியல் மன்றம் ஆசிரியை ரமணி அவர்களாலும், குடிமக்கள் மற்றும் நுகர்வோர் மன்றம் ஆசிரியர் ஜான் பெனட் அவர்களாலும், தொல்லியல் மற்றும் வாக்காளர் மன்றம் ஆசிரியர் திரு சாந்து சீலன் அவர்களாலும், வினாடி வினா மன்றம் ஆசிரியை ஜின்சி அவர்களாலும் வழிநடத்தப்பட்டு நடந்து வருகிறது. கலை திருவிழா. பள்ளி கல்வித்துறையால் நடத்தப்படக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான கலை திருவிழாவில் நம் பள்ளி சார்பாக அனைத்து போட்டிகளிலும் மாணவர்கள் கலந்து கொண்டு வருகின்றனர். இயக்கங்களின் செயல்பாடுகள். பசுமைப்படை, இளம் செஞ்சிலுவை சங்கம், சுற்றுச்சூழல் சாரண சாரணியர் இயக்கம் ஆகியவை மிக சிறப்பாக வாரந்தோறும் நடைபெற்று வருகிறது. சாரண சாரணிய இயக்கத்தின் பொறுப்பாசிரியராக செல்வி சி இந்திரா அவர்களும் திரு திபோர்சியஸ் அவர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். முன்னாள் மாணவர்களின் பங்களிப்பு. முன்னாள் மாணவர் பேரவை எம் பள்ளியில் செயல்பட்டு வருகிறது. 1993 மற்றும் 94 கல்வியாண்டில் பயின்ற மாணவர்கள் இந்த ஆண்டு ஒன்று கூடி முன்னாள் ஆசிரியர்களை கௌரவப்படுத்தினார்கள். மேலும் நமது பள்ளிக்கு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர் பெயர் பட்டியல் அடங்கிய அறிவிப்பு பலகை ஒன்றை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். முன்னாள் ஆசிரியர்களின் பங்களிப்பு. முன்னாள் இப்பள்ளி ஆசிரியர்களாக பணியாற்றிய எஃப்.சி. தர்மநாயகம், செல்வின் அப்பல்லோஸ், சி. செலின் மேரி, ஜே. மரியநேசம்மாள், எஸ். செல்வின் ராஜ், சி. சுசீலாபாய் ஆகியோர் நன்கொடையாக வழங்கிய ரூபாயினை வங்கியில் வைப்பு தொகையாக வைத்து அதிலிருந்து வரக்கூடிய வட்டியில் ஆண்டுதோறும் 10ஆம் வகுப்பில் முதல் மற்றும் 2, 3ஆம் இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பரிசுகளும், பாடவாரியாக முதல் மதிப்பெண் பெறுகின்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகிறது. வாகன வசதி. பள்ளிக்கு சொந்தமாக ஒரு பேருந்தும் வெளியிலிருந்து வாடகைக்கு ஒரு பேருந்தும் தற்போது செயல்பட்டு வருகிறது. கலை போட்டிகள். பள்ளி ஆண்டு விழாவை முன்னிட்டு கலை போட்டிகள் நடத்தப்படுகிறது. நடனம், பாடல், பேச்சு, கட்டுரை, அகராதி திறனறிதல், மாறுவேடம் மற்றும் கழிவுகளில் ஓர் கலைநயம் போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டு முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இன்னும் பட்டியலிடப்படாத பல்வேறு கற்றல் மற்றும் கற்பித்தல் சார்ந்த பணிகளில் முழு அர்ப்பணிப்போடும் சேவை மனப்பான்மையோடும் எம் பள்ளி செயல்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இவ்வறிக்கையினை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். நன்றி. நாள் 10/11/2023 வெள்ளிக்கிழமை. இவன் தலைமை ஆசிரியர் அருட்தந்தை K.L. லூக்கா, கொல்லம்பரம்பில், CMI.